ஹே கைஸ், இன்னைக்கு நாம விச்சஸ் லவ்வோட லாஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பாட்டிங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் கூட பழகின எல்லா மெமரிஸையுமே அழிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கும் தெரிய வந்திருக்கும். சின்ன பையனாக இருந்த ஹீரோவை பாட்டிங்க கடத்தின மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லாம் காட்டினாங்க. ஆனால் அவனை வேற யாரோ தான் கடத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவன் உயிரை காப்பாற்றினதே நம்ம பாட்டிங்க தான். போன எபிசோட் கடைசியில் ஹீரோவை ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதோட எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் சொடக்கு போட்டு ஹீரோ மேலே எடுக்க வந்த வண்டியை நிறுத்திட்டா. ஹீரோ என்ன நினைச்சானே தெரியல, டக்குன்னு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். அவ வேற இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்து அழுகுறா. அவளை சமாதானப்படுத்தவும் செய்யறான். ஏன் இப்படி நடந்துக்கிறான், எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறமும் இவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்னன்னு தெரியல. என்னடா இது மறுபடியும் முதல்ல இருந்தான்னு வேற பாட்டிங்க ஹீரோயினையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஹீரோக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆக வச்சதே அந்த அடக்கடை சூனியக்கறி வேலை தான். மந்திரபால்ல ஹீரோயினை பார்த்துட்டு நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் என்ன வந்து பாரு அப்படின்னு ஹீரோயினை நினைச்சு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஹவர் கிளாஸ் திருப்புறாங்க. அது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த கெடு போல. அப்புறம் இங்கே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பிஏ கூட காரில் போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு பாட்டிங்க சீல் பண்ணி வச்ச மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு போல. அந்த அடகுக்கடை சூனியக்காரி கூட ஒரு வாட்டி சீல் உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஹீரோக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துச்சு தான். ஆனாலும் ஹீரோயினும் பாட்டிங்களும் சூனியக்காரிங்கன்னு இவன் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நம்மளும் ஒன்றும் தெரியாத மாதிரியே பழகலாம் அப்படின்ற மாதிரியே தான் நடந்துப்போன்னு நினைக்கிறான். அங்கே ஹீரோயினுக்கும் பாட்டிங்களுக்கும் இவன் மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினை இவன் கட்டி பிடிச்சதை வச்சு பார்த்தா எல்லாமே ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இவங்க கிட்ட அவன் ரூடா பேசுறத வச்சு பார்த்தா எல்லாத்தையும் மறந்த மாதிரியும் தோணுதுன்னு ரொம்ப குழப்பமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பாட்டிங்க கிட்ட, நீங்க ஏன் அவனை சின்ன பிள்ளையா இருந்தப்போ கடத்துனீங்க, ஏன் அவன் மேல கத்தியை பயன்படுத்தினீங்க அப்படின்னு கேட்கிறா. பாட்டிங்க உடனே, நாங்க என்ன ஒரு சின்ன குழந்தைய பிடிக்க முடியாத அளவுக்கு பவர் இல்லாத சூனியக்காரிங்களா, ஏன் கத்தியை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, இப்பதான் ஹீரோயினுக்கு என்ன நடந்திருக்குன்னே புரியுது. வேகமா பெரிய பாட்டியை போய் கட்டுப்பிடிச்சுக்கிறா. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த ரெஸ்டாரண்ட்ல டேஸ்ட் மாறிடுச்சுன்னு பிஏ ஹீரோக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பான் தெரியுமா. அதுக்கு காரணம் பெரிய பாட்டி அந்த டைம்ல அவங்களோட மந்திர சக்தி எல்லாத்தையுமே உபயோகிச்சுதான் ஹீரோவை காப்பாத்திருப்பாங்க. இதனால பாட்டி ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம வர இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதும் ஹீரோயின் தேங்க்ஸ் பாட்டின்னு பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. நான் உன்னை பத்தி தாண்டி கவலைப்படுறேன் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது பாட்டி, நான் திரும்பவும் அவனை காதலிக்க மாட்டேன், அப்படியே காதலிச்சாலும் திரும்பவும் இப்படியே தான் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் யாருன்றதை மறைச்சு கடைசி வரை வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி, நீ என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. ஹீரோ ஆஃபீஸ்ல இருந்து கார்ல பிஏ கூட வந்து ரெஸ்டாரண்ட் கிட்ட நிக்கிறான். அப்ப அவனுக்கு அவனோட அம்மா கால் பண்றாங்க. ஆனா அவன் அதை அட்டன் பண்ணல. அடுத்த செகண்டே அவங்க பிஏவுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ உடனே பிஏ போனை வாங்கி கால் அட்டன் பண்ணி, நான் வேணும் தான் உங்க போன் அட்டன் பண்ணல, என் பிஏவையும் அட்டன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எனக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது, யோசிச்சு முடிச்சுட்டு நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன், அது வரைக்கும் எதுவும் பண்ணாம அமைதியா இருங்க, தேவையில்லாம ஆஃபீஸ்க்கும் வராதிங்க, வீட்டுக்கும் தேடி வராதிங்க அப்படின்னு சொல்றான். என்னடா என்னென்னவோ சொல்றானேன்னு பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு என்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு போல. அப்போ போன எபிசோட்ல நம்ம பார்த்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஹீரோக்கு ஞாபகம் வந்த விஷயம் தான். குட்டி பையன் ஹீரோ ஒரு ட்ரிங்கை குடிச்சதுமே மயங்கிருப்பான்ல, அந்த ட்ரிங்க் அவனுக்கு கொடுத்து விட்டதே அவனோட அம்மா தான். ஆனால் ஏன் இதுக்குன்னா இன்னும் தெரியல. அடுத்து ஹீரோ வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அவன் நெஞ்சில் உள்ள காயத்தை பார்த்து யோசிச்சுட்டு நிற்கிறான். இவங்க எல்லாருக்குமே காமனா ஒரே பாத்ரூம் தான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ உள்ள இருக்கான்னு தெரியாம டக்குன்னு கதவை திறந்துட்டா. அப்புறம் சாரின்ட்டு கதவை பூட்டிட்டு வெளியில நின்றுக்கிட்டா. ஹீரோ வெளியில வந்து, இந்த வீட்டில் பிரைவசியே கிடையாது அப்படின்னு சொல்ல, சாரி ஏன் தப்பு தான், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, தெரியாம பண்ண மாதிரி தெரியலையே, வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறான். இல்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட நெஞ்சில இருக்கிற தழும்பை பாக்குறா. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அப்படின்னு அவன் ட்ரெஸ்ஸை விலக்கி விட்டுட்டு தழும்பு கிட்ட போய் பார்க்க, என்ன பண்ற அப்படின்னு ஹீரோ கையை தட்டி விட்டுட்டான். உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் வலிக்குதா என்னன்னு விசாரிக்கிறா. நீ ஏன் என்னை பத்தி கவலைப்படுற, அப்ப அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணது போதையில இல்லையான்னு கலாய்க்கிற மாதிரி பேச ஹீரோயின் கடுப்பாயிட்டா. சும்மா நான் ஏதோ பண்ணதை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு கோச்சிட்டு போக டக்குன்னு கையை பிடிச்சி பக்கத்துல எடுத்துட்டான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. நீ போதையில எல்லாம் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இல்லையே, ரொம்ப சின்சியரா இருந்துச்சு அப்படின்னு அவளை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டான். அப்போ கரெக்டா சின்ன பாட்டி அவங்க ரூம் கதவை திறக்க 2 பேரும் பதறி போய் அங்கிட்டு இங்கிட்டு போய் நின்றுட்டாங்க. பாட்டி இவங்களை பார்த்துட்டு, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இப்பதான் குளிக்கவே வந்திருப்பா. ஆனா பாட்டி கேட்டதும் பதட்டத்துல, குளிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்தேன்னு சொல்றா. குளிச்சுட்டு வெளியில வந்த ஹீரோ, நான் குளிக்க போறேன்னு வளர்றான். அப்புறம் இப்பதான் 2 பேருக்குமே தெரியுது மாத்தி சொல்றோம் அப்படின்னு. இல்ல நான் இப்பதான் குளிக்க போறேன், நான் குளிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போறா. ஹீரோ அவன் ரூம்குள்ள போறான். என்னவோ பண்ணுங்கடா, எனக்கு பசிக்குது அப்படின்னு பாட்டி கிச்சனுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நேற்று 5 நிமிஷம் லேட்டாக வந்ததுனால தான் ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி போயிட்டுன்னு இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஹீரோக்காக ரெஸ்டாரண்ட் முன்னாடி வெயிட் பண்ணுறான். பாட்டிங்க உடனே அவனை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் பிஏவும், பாஸ்க்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி போயிடுச்சு, அதான் இன்னைக்கு சீக்கிரம் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோயின் வேற லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டதை பற்றியும் பாட்டிங்கிட்ட சொல்லியிருந்திருப்பா. ஏன் ஹீரோக்கு அடுத்தடுத்து ஆபத்து வருதுன்னு பாட்டிங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அடுத்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனதும் ஹீரோயின் அவன் ரூமை க்ளீன் பண்ண போய் பெட்ஷீட் எடுக்கிறா. அப்போ நேற்று அவன் இவரை கையை பிடிச்சி இழுத்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ பெட்டில் படுத்துக்கிட்டு இவனை சந்திக்காமல் இருந்ததுதான் நமக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு படுத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். பதட்டமாக அட்டன் பண்ணி பேசுகிறா. ஹீரோவும் ஏன் இப்படி பதட்டமாக இருக்க, என் ரூமில் எதுவும் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கரெக்டாக கேட்குறான். இல்லையே நான் கிச்சனில் தான் இருக்கேன் அப்படின்னு புழுக. கிச்சனில் தான் இருக்கியா, சத்தமே இல்லை அப்படின்னு கேட்குறான். என்ன சத்தமே இல்லை, எவ்வளோ சத்தமாக இருக்கு, பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நீ பண்ணுறது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே, என் பெட்டில் படுத்துட்டு ஏதோ பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, சிசிடிவியை செக் பண்ணால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் டப்புன்னு சொடகு போட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஏன் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, என் ரூமுக்கு போனால் ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவள் ஆல்ரெடி ரூமில் தானே உட்காந்துட்டு இருக்கா. ப்ளூ கலர் ஃபைலை பார்த்துட்டு கொரியர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் பதட்டமா, இல்லை அது ரொம்ப முக்கியமான ஃபைல், வேற யார்கிட்டையுமே கொடுத்துடாம நீயே வந்து நேரில் கொடுன்னு சொல்கிறான். இவளை ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு தான் ஏதோ ட்ரை பண்ணுறான் போல. அவளும் ஃபைலை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. ஹீரோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மேக்கப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்க. யாரை பார்க்குறதுக்காக இப்படி மேக்கப் எல்லாம் கரெக்ட் பண்ணுற, நான் தானே அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ பின்னால் வந்து நிற்கிறான். எது இந்த புடிங்க அப்படின்னு ஃபைலை கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது, என்ன அதுக்குள்ளே கிளம்புறியா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் இங்கேவா தங்குறது அப்படின்னு கேட்க, வந்ததும் வந்துட்டேன், அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு போகலாம்ல, இன்னைக்கு நான் தனியாக வேற சாப்பிடணும், தனியாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு விட்டு போட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக பிஏ வந்து, பாஸ் வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து நிற்கிறான். இவன் வேற அப்படின்னு ப்ளூ கலர் ஃபைல் அவங்ககிட்ட கொடுத்து, இன்னைக்குள்ள மீட்டிங்க்கு தேவையான முக்கியமான ஃபைல், இதை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு பிஏவை கழட்டி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டான். இப்போ ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட டேட்டுக்கெல்லாம் போனால் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரியே பேசிட்டு இருக்கான். நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன், என் கூட பழக நான் எவ்வளோ நல்ல பையன் உங்களுக்கு புரியும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், நீங்கள் நல்ல பையன் சொல்கிறதுனால உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறேன், தயவு செஞ்சு இங்கே வீட்டை விட்டு போயிருங்க. எப்படியும் உங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அங்கே உங்களுக்கு ப்ரைவசியும் கிடையாது, எங்கள் சாப்பாடும் பிடிக்கல, உண்மையை சொல்லணும்னா நீங்கள் அங்கே இருக்கிறது எங்களுக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு அட்வான்ஸை கொடுத்துட்றோம், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவுக்கு கோவம் வந்து, ஏன் எல்லாரும் என்ன அந்த வீட்டை விட்டு துரத்துறதுல இருக்கீங்க, அது எப்படி நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இதை கேட்குற, நீ கேட்டால் நான் அதை பண்ணிடுவேன்னு நினச்சியா, அப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குது, இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் பில்டிங் ஓனர், நீங்கள் வாடகைக்கு குடியிருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறான். உடனே ஹீரோயினும், அப்போ நானும் அது மாதிரியே நடந்துக்கிறேன், நீங்கள் பில்டிங் ஓனர், நாங்கள் வாடகைக்கு குடியிருக்கிறவங்க, அந்த லிமிட்லேயே நானும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஹீரோ இவகிட்ட பேசிட்டு டென்ஷனாக தன்னோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே போனால் அங்கே இவன் அம்மா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஏற்கனவே அவங்கக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு என்னை பார்க்க வராதீங்கன்னு சொல்லியிருப்பான்ல, பார்த்ததுமே ஏன் வந்தீங்க அப்படின்னு தான் திட்டுறான். ஆனால் அவங்க கூலா, நான் சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு இவனை சைனாக்கு அனுப்ப போகிறதா ஏதோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் அப்பா தான் இதை முடிவு பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அவன் உடனே, அப்பா அவரோட முடிவை மாற்றிப்பாரு, நீங்கள் தானே அவரை கன்வின்ஸ் பண்ண போகிறதும் அப்படின்னு சொல்கிறான். என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் ஹீரோவே சொல்கிறான், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அன்றைக்கி காலையில் நீங்கள் தானே எனக்கு அந்த ட்ரிங்கை கொடுத்தீங்க, அதுவும் யார் கூடவுமே ஷேர் பண்ணக்கூடாது, நீயே குடின்னு வர சொன்னீங்க, அதை குடித்ததுமே நான் நல்லா தூங்கிட்டேன், டிரைவர் அங்கிள் உங்ககிட்ட பேசுனதே நான் கேட்டேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் யார் தன்னோட சொந்த பையனையே கடத்துவா, அது மட்டும்தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அம்மா பதறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. அந்த பொண்ணு கூடவே போயிடலான்னு முடிவு பண்ணப்போ ஹீரோவோட அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவரை எப்படியாவது தான் பக்கம் இழுத்து வச்சுக்கிறதுக்காக சொந்த பையனையவே கடத்துற மாதிரி ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, அது இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும்னு பையனை கடத்தி ஹஸ்பண்டை கொஞ்சம் பயமுறுத்தலான்னு பார்த்துருக்காங்க. டிரைவர்கிட்ட 2-3 நாள் பையனை மறைச்சி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பிளான் சொதப்பி இப்படி ஆயிட்டு. ஆனாலும் ஹீரோ அம்மா நினைச்சது நடந்துருச்சு. ஹீரோவுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததும் ஹீரோ அப்பா அவர் அஃபேரை விட்டுட்டு ஹீரோ அம்மா கூடவே தான் இருந்திருக்காரு. ஹீரோ அம்மா சைடு எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. ஆனால் ஹீரோக்கும் இதில் பாதிப்பு. அந்த டிரைவரும் பாவம் 25 வருஷமா கோமாலே கிடக்குறாரு. நம்ம அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சி ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வருது. இன்னையிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லலாம் இருந்து ரிட்டையர் ஆகிக்கோங்க, இனி உங்களோட வேலை அந்த டிரைவர் அங்கிளை பார்த்துக்கிறது மட்டும்தான், அதை விட்டுட்டு இன்னும் என்ன சீன் நீங்கள் பண்ணது எல்லாருக்கும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு இவன் பேசுறது எல்லாமே கேட்டு ஒரு மாதிரி வருது, நிற்கவே முடியல. ஹீரோவும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்புறான். என்னன்னே தெரியல, டக்குனு நெஞ்சுவெடி வந்துருச்சு, தடுமாறுறான். ஹீரோவோட அம்மா என்னன்னு பிடிக்க வரும்போது அவங்கள தட்டி விட்டுட்டான். இப்போ அப்படியே நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் பாட்டிங்க 2 பேரும் ஹீரோக்கு ஏன் அடுத்தடுத்த ஆபத்து வருது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன பாட்டி கரெக்டாக யோசிச்சு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த அடக்கடை சூனியக்காரி நம்மளை ஏமாத்திட்டாலோ,
25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை நம்ம மரணத்துல இருந்து காப்பாத்தல, மரணத்தோட பிடியில இருந்து மட்டும்தான் சீல் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அந்த சீல் உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பெரிய பாட்டியும் அப்போ அதனாலதான் அவனோட நெஞ்சில உள்ள தழும்பும் மறையல, நம்ம கரெக்டாக அவனை காப்பாத்திருந்தா அந்த தழும்பு அப்பவே போயிருந்திருக்கணும், அவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டா, அப்போ ஹீரோ சீக்கிரமா சாக போறானா அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டா இந்த விஷயத்த ஹீரோயின் கேட்டுட்டா. என்ன பாட்டி சொல்றீங்க, அவன் சாக போறானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு கால் வருது. ஹீரோவோட பிஏ தான், என்ன சொன்னானே தெரியல, அவள் அதிர்ச்சிக்குள்ளாரா. அங்கே ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. பிஏ டாக்டர் கிட்ட ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நாங்கள் எங்களால் முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கரெக்டாக இப்போ தான் ஹீரோயினும் வரா. பிஏ வேற இவளை பார்த்ததும் சாரின்றான். ஹீரோ எதுவும் செத்து போயிட்டானோன்னு பார்த்தா அப்பெல்லாம் இன்னும் எதுவும் ஆகலை. ஆனால் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் ஹீரோவை வச்சிருக்கிற ரூம்குள்ளே போய் பார்க்குறா. ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. அவன் இப்போ கான்ஷியஸ்லேயே இல்லை, இப்படி கிடக்குறானேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பெரிய பாட்டி நடு ராத்திரில விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்புறாங்க. சின்ன பாட்டி பிடிச்சி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனை அப்படியே சாக விடவா, அப்படிலாம் என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் ஏதாவது பண்ணணும்னு கிளம்புறாங்க. சின்ன பாட்டி உடனே நீங்கள் இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது, அப்போவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்போ ஏதாவது பண்ணீங்கன்னா உயிர் பிழைக்கிறதே கஷ்டம், அன்னைக்கு நான் தானே இதை ஆரம்பித்தேன், நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட இருக்கிற தம்மாத்தோட சக்தியை வச்சு என்ன பண்ண முடியும், விடு நான் போகிறேன் அப்படின்னு பெரிய பாட்டி சொல்ல என் உயிரை கூட பணைய வைப்பேன், அதுவும் நம்ம பேத்திக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல இங்கே கட் பண்ணி அடகு கடையில் கட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்ற அந்த அடகு கடை சூனியக்காரிட்ட வந்துட்டா. அந்த சூனியக்காரியும் திமுறா, நீ பரவாயில்ல, உன் அம்மா இதை விட மோசமான ஒரு நிலைமையில தான் என்கிட்ட வந்தா, அது எப்படி அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நக்கல் பண்றா. ஆனா ஹீரோயின் ஒன்றும் இந்த சூனியக்காரி கிட்ட கெஞ்சிறதுக்குலாம் வரல, வேற ஒரு செம்மையான பிளானோட தான் வந்திருக்கா. நேரா அந்த அம்மா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மற்றவங்களாம் அடகுக்குன்னு கொடுத்த பொருள் எல்லாம் வச்சிருக்கிற ரேக் கிட்ட போய் நின்றுட்டு இது எல்லாமே நீ மற்ற சூனியக்காரிகளை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து வாங்கின சக்தி தானே, உங்களுக்குன்னு தனியாக எந்த சக்தியுமே கிடையாது, இதை வச்சு தானே குழப்ப போட்டுறீங்க, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டா நீங்க கொடுத்த சாபமும் அழிஞ்சிடும் தானே, இந்த ஐடியாவை ஏன் யாருமே யோசிக்கலன்னு ரேக்ல உள்ள பாட்டில எல்லாம் கீழே தள்ளி விட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு அடக்கன சூனியக்காரி டென்ஷன் ஆகி அவங்க சக்தியை வச்சு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோயினை பக்கத்துல இழுத்து கழுத்தை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கிட்டாங்க. அவ வலி தாங்க முடியாம துடிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை இருக்க அவளோட ரோஸ் பேட்டர்னும் மறைஞ்சிருச்சு. அவளும் மயங்கிட்டாளா செத்துட்டாளான்னு தெரியல. கரெக்டா அந்த நேரம் பாட்டிங்க 2 பேரும் வந்துட்டாங்க. என்னடி பண்ற, நிறுத்து அப்படின்னு பெரிய பாட்டி அவங்களோட சக்தியை வச்சு அடக்கடை சூனியக்காரியை கீழே தள்ளிட்டாங்க. அடுத்து மீதி இருக்கிற பாட்டில பாட்டி அவங்க சக்தியை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து அடக்கடை சூனியக்காரி கோவப்பட்டு பெரிய பாட்டியை பார்த்து அட்டாக் பண்ண கையை நீட்ட கரெக்டா சின்ன பாட்டி அந்த கையை பிடிச்சி பாட்டில எல்லாம் இருக்கிற பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. இப்ப அடக்கடை சூனியக்காரி பவராலேயே எல்லா பாட்டிலும் உடஞ்சிருச்சு. பாட்டில எல்லாம் உடைய அதுக்குள்ள அந்த பவர் வெளியில வந்து அந்தந்த சூனியக்காரிங்க கிட்ட போகுது. சபையில இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாருமே இந்த அடக்கடை சூனியக்காரியால பாதிக்கப்பட்டவங்க தான். எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக இவகிட்ட வந்து அவங்களோட பவரை ஏமாந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பவர் எல்லாமே திரும்ப கிடைச்சி நார்மல் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட நிலைமை ரொம்ப மோசமாகி அவனுக்கு பல்ஸ் எல்லாம் போயிட்டு டாக்டர் எல்லாம் வந்து சிபிஆர் கொடுக்குறாங்க, கரண்ட் ஷாக் கூட வைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஹார்ட் பீட்டே இல்லை, இறந்தே போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரம் கரெக்டா அடக்கடை சூனியக்காரியோட சாபத்துல இருந்து ஹீரோவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஒரு பவர் வந்து அவனோட நெஞ்சில உள்ள தழும்புல படுது. அந்த தழும்பு அப்படியே மறைஞ்சிடுச்சு. ஹீரோக்கு ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு. ஹீரோ கண்ணும் முழிச்சிட்டான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் பாட்டிங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ஹீரோவும் பிஏவும் அவங்கள நிறைய இடத்துல தேடிட்டாங்க. ஆனா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. இன்னமும் ஹீரோ அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கான். பாட்டிங்க அவனை பாசமாக பார்த்துக்கிட்டது, ஹீரோயின் கூட பழகினதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படி ஹீரோயின் ரூமில் உட்காந்து அவளை நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது யாரோ வீட்டு கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. வேகமாக வந்து பார்க்குறான். ஆனால் வந்தது நம்ம ரைட்டர். அவனும் ஹீரோயின் எங்கே போனான்னு தெரியாம சோகமாக தான் இருக்கான். உனக்காவது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு ஹீரோ ஒரு பேப்பரை ரைட்டர்கிட்ட கொடுக்குறான். அதில் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்காக நாங்கள் எங்கே இருந்தாலும் உனக்காக சேர் பண்ணிகிட்டே இருப்போம், எப்போவுமே நாங்கள் உன்னோட தீவிரமான ரசிகைகள் அப்படின்னு எழுதியிருக்கா. இதை பார்த்துட்டு ரைட்டர் வேறு அழுறான். உண்மையை மட்டும் பேசுறதுக்காக ஒரு சரக்கு வச்சிருக்காங்கல்ல பாட்டிங்க, சோகத்தில் ரைட்டர் அதை எடுத்து மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சு முடிச்சுட்டு ஹீரோவும் சோகமாக தானே இருக்கான். அவங்ககிட்ட இந்த பாட்டிலை கொடுக்குறான். அவனும் அதை வாங்கி மடக்குன்னு குடிக்க அப்படியே இன்னைக்கு நைட் போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஹீரோவை பிக்கப் பண்ண வழக்கம் போல் பிஏ வந்திருக்கான். எங்கே தேடியுமே அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க ஃபோனையே பார்த்துட்டு இருந்த ஹீரோ நான் அவங்கள கண்டுபிடிச்சேன் அப்படின்றான். என்னன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது. அவள் தலையில் அடுக்கடுக்க ட்ரே
ட்ரே வச்சு கொண்டு போகிறத எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல. அப்படி யாரோ பார்த்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டான். ஹீரோயினும் பாட்டிங்களும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா எந்த ஊர்னே தெரில. ரோட்டோரமாக கடை போட்டு எப்பவும் போல சூப் வித்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இந்த இடம் கிடைச்சதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம சேர்மனை பழசெல்லாம் மறக்க வச்சு கப்பலில் ஏற்றி விட்டுட்டாங்கல்ல. அந்த ஆளு ஒரு ஊரில் போய் கடையை போட்டிருக்கான். அங்கே இப்போ அவனை கட்டி போட்டுட்டு இவங்க பழம் போட்டிட்டு இருக்காங்க. பாட்டிங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயமா வெளியில போயிருக்காங்க. ஹீரோயின் மட்டும் ரெஸ்டாரண்ட்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவங்களை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கே வந்துட்டான். ஹீரோயினே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போதான் ஹீரோயினும் அவனை பார்க்குறா. ஒன்றுமே பேசல, அமைதியாகவே நிற்க. ஹீரோவே இந்த இடம் என்னரே நான் வாங்க போறேன்றான். அப்போ நாங்கள் நாளைக்கே இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதையும் நான் வாங்குவேன், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நான் எல்லாத்தையுமே வாங்குவேன்றான். ஏன் நாங்கள் அப்படி உனக்கு என்னதான் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்க, நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க அதுவும் 2 வாட்டி அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான். இப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு. உடனே உன்னோட ஒரு ஞாபகங்களும் எனக்குள்ள அப்படியே இருக்கும்போது என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கத்துறான். அவளுக்கு எல்லாமே புரிஞ்சாலும் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. அங்கிருந்து போகவும் பார்க்க டக்குன்னு ஹீரோ அவ கையை பிடிச்சி செயின் அவ கையில வைக்கிறான். அவ கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை என் கையாலவே மாட்டி விட சொன்னதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை அவ கழுத்துல மாட்டுறான். மாட்டிட்டு வா வீட்டுக்கு போகலாம் பாட்டிங்க கூட ஒன்னா அப்படின்னு சொல்ல அவ அழுதுட்டே ரைட்டா சிரிக்கிறா. ஹீரோவும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்றான். அப்படியே ஹாப்பி எண்டிங்கோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு கட் சீன். பாட்டிங்க 2 நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இருக்குதுங்க. அதில் நம்ம சேர்மன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெசிபியை கண்டுபிடிச்சி பெரிய ஆள் ஆகிட்டான்னு போட்டிருக்கு. அதை படித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பக்கத்துலேயே நம்ம ரைட்டர் இருக்கான்ல, அவன் எழுதிட்டு இருந்த சூப்காரணி சூனியக்காரி கதையும் நம்பர் 1 வந்துருச்சுன்னு இருக்குது. எல்லாம் அந்த 1.5 கோடி சரக்கு அடிச்சதுனால தான் அப்படின்னு பாட்டிங்க ஜாலியாக பேப்பரை பார்த்துட்டு இருக்க. பச்சக்குன்னு ஏதோ சத்தம். என்ன நியூஸ் பேப்பரை விளக்கிட்டு பார்த்தா ஹீரோயின் எதிர்த்தாப்புல உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்குதுங்க. வேணும்னே பாட்டிங்களை வெறுப்பேற்றுறதுக்காக அவங்கள பார்த்தே கிஸ் அடிக்குதுங்க. பாட்டிங்களும் கடுப்பாய் எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ ரூம்ல உட்காந்துட்டு பெரிய பாட்டி ஏதோ சின்சியரா எழுதிட்டு இருக்காங்க. சின்ன பாட்டி வழக்கம் போல சட்டியில சாதத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இதுங்க என்ன நம்ம எதுவும் லவ் பண்ண மாதிரியே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்குதுங்க, ஏன் இந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பொங்கிட்டு இருக்காங்க. வயிற்றுச்சல் பட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, என் கூட வந்து நீயும் இதை எழுதுன்னு பெரிய பாட்டி கூப்பிடுறாங்க. சின்ன பாட்டியும் ஆர்வமா என்னது இது பேப்பர் அப்படின்னு பார்த்தா மேட்ச் மேக்கிங் கிளப்புக்கு அப்ளிகேஷன். இதில் வேற ஒரு காலம்ல சிறந்த பண்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு சின்ன பாட்டி ஆக்டிங் கியூட்னும் பெரிய பாட்டி செம்மையா சூப் செய்வனும் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்படியே சந்தோஷமா இந்த எபிசோட் முடியுது. ஒரு அழகான லவ் ஸ்டோரியை சூப்பராக எடுத்திருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இல்லைனாலும் ஒரு சில சஸ்பென்ஸ் வச்சு சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சூப்பரான சீரீஸ், நல்லா இருந்துச்சு. அடுத்து வேற ஒரு சீரீஸோட நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.